நம் ஆண்டவர் மீதத்தை கொடுக்கிற ஆண்டவர், குறைவுகளை கொடுக்கிற ஆண்டவரும் அல்ல, குறை சொல்லி குற்றப்படுத்துகிற தேவனும் அல்ல. தெரிந்தே கேட்கிறார் பிலிப்பிடம், இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து உணவு வாங்கலாம்? அதிர்ந்து போகிறார் பிலிப்பு, ஆண்டவரே தெரிஞ்சுதான் கேட்கிறீங்களா, இல்ல என்னைய வச்சு காமெடி ஏதாச்சும் பண்றீங்களா? 200 ரூபா வச்சு எப்படி ஆண்டவரே 20,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும்? அப்படி வாங்கினா கூட ஒரு பீஸு கூட யாருக்கும் கிடைக்காது ஆண்டவரே. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்திரையா ஓடி வந்து, ஆண்டவரே இங்க நீங்க எங்க தேடினாலும் தண்ணி கூட கிடைக்காது, அப்படி இருக்கும்போது உணவு எப்படி கொடுக்க முடியும்? இங்க பாருங்க, இந்த சின்ன பையன் 2 மீனும் 5 அப்பம் தான் வச்சிருக்கிறான், இதை தவிர வேற ஒண்ணுமே இங்க கிடைக்காது, நம்ம வேற வேலையை பார்க்கலாம், இவங்களெல்லாம் அனுப்பி விடுங்க அப்படின்னு அந்திரையா சொன்னாரு. முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது, அவ்வளவுதான். இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி வேலை கிடைக்காது, இனி குழந்தை பாக்கியம் கிடைக்காது, இனி வீடு கட்டவே முடியாது, இனி குணப்படுத்தவே முடியாது, இனி கடனை அடைக்கவே முடியாது, இனிமே கொடுத்த பணம் திரும்ப வரவே வராது, இனிமே திருமணம் நடக்கவே நடக்காது, இனிமே தேர்வுல பாஸ் பண்ணவே முடியாது, இனிமே வாய்ப்பே இல்லை என்று மனிதர்கள் சொல்லும் பொழுது, இதோ என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்காக செய்து முடிப்பார். என் பசியை அறிந்தவர், என் தேவைகளை அறிந்தவர், எனக்காக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தவர், 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இதோ அநேக மக்களுக்கு பகிர்ந்து அளித்தவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? இதோ என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வறண்ட நிலத்துல ஆண்டவர் ஆறுகளை தோன்றச் செய்வார். இதோ என்னுடைய வெறுமையான படகை ஆண்டவர் அருமையாக மாற்றுவார். என்னுடைய பாலைவனமான என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சோலைவனமாக மாற்றுவார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் காற்றினால் மாத்திரம் வாழ்வது கிடையாது, மாறாக ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கை நிமித்தமாகவும் நாம் வாழ்கிறோம். அன்புக்குரியவர்களே, மூச்சே போனாலும் அவர் எனக்கு உயிர் மூச்சா இருக்கிறாரு என்பதுதான் நம்பிக்கை. ஆமென்.